வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ராஜகண்ணன் ப்ரோ வந்து சர்ப்ரைஸாக ஒரு சில டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நானும் கேட்க விரும்பலை. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ், அந்த எலிமெண்ட் எனக்கு கம்ப்ளீட்டாக வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், திடீர்னு ஒருத்தர் வந்து ஐபிஎல்லில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டு போட்டிருக்காப்புல. அதுக்கு கீழே வந்து நான் ஒரு 4 ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாரு. அதில் ஃபஸ்ட்டு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 49 ரன்னை தாண்டி 6 அடிச்சாங்களாமே. அதுக்கு மொத்த ஸ்டேடியமும் செலிப்ரேட் பண்ணிச்சாமே. அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தாரு. அப்புறம் மீதி ஒரு சில இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இது இப்போ ரீசெண்டாக நடந்தனால எனக்கு ஞாபகம் இருக்குது. மீதிலாம் என்னன்னே தெரியல, என்னென்னமோ போட்டிருந்தாரு. ஒருத்தன் வாக்கிங் போகும்போது ரன் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மாதிரி நிறையா இருந்தது. அது மாதிரி ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு 6 அடிச்சிருக்காப்ல பென் ஸ்டோக்ஸோட பால்ல. அப்போ ஆமா, சிஎஸ்கேக்கு அதான் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பென் ஸ்டோக்ஸ். ஏன்னா பாலை போட்டு அவர் கீழே விழ, இவர் பாலை அடிச்சு இவர் கீழே விழ, அது ஆனால் 6ல போய் விழும். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நல்ல மூமெண்ட். ஏன்னா வந்து ஜடேஜா வந்து 6 அடிச்சுட்டு கீழே விழுந்துருவாரு. தோனி வந்து அந்த பேட்டை வச்சு ஜடேஜா தலையில அடிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டா தட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். அதே மாதிரி அதான் சொன்னேன் ப்ரோ. இந்த ரீசெண்டாக அந்த ஐபிஎல்ல உள்ளதெல்லாம் எடுத்து நான் கார்த்திக் ப்ரோட்டே சொன்னேன். ஐயா, நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் டெய்லி நியூஸ்னு ஒன்று இப்போ பேச போகிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வேணும். வெறும் இது மட்டும் பேசுனீங்கன்னா உங்களுக்கே போர் அடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசாமல் ஆரஞ்சு கேப்பும் பர்பிள் கேப்பும் மாறுதா இல்லையா அதை சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது 1-2 விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று என்னாச்சு ப்ரோ? நேற்று வந்து ஆர்சிபிக்கும் இவங்களுக்கும் மேட்ச். ஜிடி வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியாவே சேஸ் பண்ணிட்டாங்களா? 156 தான் டார்கெட். ஆமா, அது ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த லோ ஸ்கோர்லாம் வந்து ஈஸியா வந்து அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. 15.5 ஓவர்லயே வந்து 158 அடிச்சிட்டாங்க. அவங்களோட டெம்ப்ளேட்டே அது மாதிரி தான். கொஞ்சம் ரன்னை வந்து கம்மியாக கொடுத்து அதை வந்து ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய டீம் செட்டப்பே. அப்படி தான் அவங்க டீம் எப்படி சென்னை கிட்ட பண்ணாங்களோ சேம் அதே இதில் வந்து ஆர்சிபி கிட்டையும் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. கடைசியாக தான் விக்கெட் கொஞ்சம் போச்சு. ஆனால் ரஷீத் கானும் இவங்களும் முடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்படிதான் இருக்கு. திவாட்டியாவும் ரஷீத் கானும் முடிச்சிட்டாங்க. சுப்மன் கில் 18 பாலுக்கு 43. ஆமாம், அதெல்லாம் வந்து பயங்கரமானது. அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் நானும். அப்படியே என்னது ப்ரோ? சொல்லுங்க. இப்போ வந்து ஐபிஎல் வந்து நம்ம வந்து இப்போ வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து உண்மையை சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நிறைய மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசுறேன். ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு செமஸ்டர் டைம்ல, செமஸ்டர் எக்ஸாமுக்கு மேல மாடியில ஃப்ரெண்ட் வீட்டுல போய் படிக்கும் போது கீழே அவன் வீட்டுல எல்ஜி டிவி, என்னது சிஆர்டி டிவி, அதுல கீழே ஓடி வந்து ஒரு 6 ஓவர் முடியும் போது வந்து பாத்துட்டு மேல போகும். 2010 அந்த டைம்ல சொல்றேன். சரியா? அப்போ வந்து ஐபிஎல் மேல இருந்த கிரேஸ் இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து மண்டையில ஆல்ரெடி கொட்டிருச்சு. அந்த மாதிரி தான் அதுவும் பறந்து போய்கிட்டு இருக்கு பொறுமையா. ஏன்னா ஒண்ணுல ப்ரோ, 130 ரன் அடிச்சா அப்ப அதுக்காக நான் ஒன்னும் இப்போ ஐபிஎல் வந்து சரியில்லைன்னு சொல்ல வரல. பட் ஃபேக்ட் என்னன்னா, அன்னைக்கு 130 ரன் அடிச்சுட்டு அதுக்கு திரும்ப அடுத்து அதை சேஸ் பண்ண வராங்க இல்லையா, அவங்கள அதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி 100 ரன்னுக்குலாம் கண்ட்ரோல் பண்ணி ஆல் அவுட் ஆக மாட்டாங்க. ரன்னே அடிக்க விடாம 20 ஓவரையும் முடிச்சு ஆல் அவுட்டும் ஆக மாட்டாங்க. 6 விக்கெட் போயிருக்கோம், 7 விக்கெட் போயிருக்கோம், அடிக்கவே முடியாது எங்க போட்டாலும். அந்த மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அப்படியா இருக்கு? அதுதான் இப்போ வந்து நான் கொண்டு வந்த முதல் நியூஸே அதுதான். அப்படியா? என்னது? இப்போ வந்து முத்தையா முருகன்கிட்ட அந்த இதில் கேட்டிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். அப்போ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேட்டிங் ஸ்கோர், அதாவது அதிகமாக அடிக்கிற மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வந்து சாதகமாகவே பிச்செல்லாம் இருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து கிரிக்கெட்டாக பார்க்காம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க நம்மளுடைய இதில். அதனால தான் இம்பேக்ட் பிளேயர் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பவுலர் சாதகமாக இருக்கிற கிரிக்கெட்டு பிச்சு எல்லாமே மாறிடுச்சு. ரன்ஸு 4, 6 அதெல்லாம் அதிகமாக பார்க்கறதுக்கு தான் மக்கள் க்ரௌடு கூடுறாங்க, அதை தான் விரும்பி பார்க்குறாங்க. அதனால தான் வந்து இப்போ வந்து இது மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சாத்தியமாக நானும் யோசித்தேன். இப்போ பவுலருக்கு ஃபேவரபுளாக நான் வந்து கிரிக்கெட்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சா, இல்லை மாற்றணும்னு நினச்சா ஒரு டீமுக்கு 100 பேரை விளையாடணும். இப்போ ஒரு 30 6 அடிக்கிற மாதிரி பார்க்க முடியுது ப்ரோ. மொத்தம் 120 பால், அதில் 30 6 அடிச்சா அன்னைக்கு மேட்ச் ஸ்கோர் எங்கேயோ இருக்கு. 30 6க்கு எவ்வளோ ஆயிடுது உங்களுக்கு? 180 ரன் வந்துருது. சரியா? ஸோ அப்போ 250 280 அடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போச்சுன்னா 30 6 அது மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ 120 பால்ல ஒரு 30 விக்கெட் போச்சுன்னா தானே இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். 10 விக்கெட் தான். அதில் எத்தனை பேர் வந்து போல்ட் ஆவாங்க, எத்தனை பேருக்கு பெயில் பறக்கும், ஸ்டெம்பு பறக்கும் சொல்லுங்க. இன்னைக்கும் வந்து ஸ்டெம்பு பறக்கிற கம்பைலேஷன் எவ்வளோ வீடியோஸ் இருக்கு. செம பவுலிங்கு, செம ட்ரிக்கியான பவுலிங்கு, இன்ஸ்விங்ல வந்து கரெக்டாக லெக் ஸ்டிக்கில் போய் அடிச்சு ஸ்டெம்ப் வந்து அப்படியே ரோல் ஆகி விக்கெட் கீப்பர் கிட்ட போகிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இது எத்தனை தடவை நடக்கும்?
போன மேட்ச் மாதிரி ஆர்சிபி மேட்ச் ஒன்று நடந்துச்சு இல்லையா, 75க்கு ஆல் அவுட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் 1-2 அப்பயாச்சும் நடக்கும். அது வந்து பேட்ஸ்மேனுடைய பியூர் இது இல்ல அதுவும் கூட கேட்ச்ல போய் தொலையுது. அவங்க வந்து நின்று விளையாடி இருந்தாங்க, நல்ல ஸ்கோர் அடிச்சு. இல்ல அதுவும் மேக்ஸிமம் கேட்ச்ல போகுது. ஆமா, இப்போ மக்கள் வந்து எப்படின்னா ஒரு பவுலரை பார்க்கும்போது எப்படி நம்ம பார்க்குறாங்க, பவுலர் வந்து தொடர்ந்து யார்கர் போட்டு லசித் மலிங்கா ஏன் ப்ரோ ஃபேமஸ் ஆனாரு, டெத் ஓவர்லாம் வந்து கரெக்டாக இப்போ யார்கரா போடுவார். ஆனால் பயம் இல்லாத ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ கிரேசியான பவுலிங்க்கும் 2 ஸ்டெப்பு முன்னாடி வந்துருவானுங்க. சரி போடு யார்கர் தானே போடுவா போடு அப்படின்ற மாதிரி கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்து வந்து அடிச்சிருவானுங்க டபால்னு. ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா பவுலரும் கிரேசியான பவுலர், பேட்ஸ்மேனுக்கும் வந்து லாஜிக் தெரியுது, அவனும் பயம் இல்லாமல் முன்னாடி நடந்து வந்து அடிக்கிறான் அப்படின்னா அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. நான் இதை தான் கேட்குறேன். அப்போது நீங்கள் வந்து ஈக்குவல் ப்ளே மாதிரி இப்போ கொடுக்கல, யாரை பார்த்தாலும் அடிக்கிறானுங்க, எட்ஜ் வாங்கி 6 போகுது, எட்ஜ் வாங்கி 4 போகுது, ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்க்கு 90. இல்லை, பிசிசிஐ மட்டும் அதை எதிர்பார்க்கல, ஐசிசிஐலேயும் அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போது T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சு இல்லையா சமூகத்தில், அதுக்கு நீங்கள் ஆடே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 300 ரன் அடிக்குமா அப்படிதான் வந்து ஆடே அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னு போட்டுட்டு அடிக்கல. கேளுங்க, இந்தியா 300 ரன் அடிக்குமா அப்படின்னு போட்டுட்டு வேர்ல்டு கப் முடிஞ்சதும் அவங்க வந்து ஆஸ்திரேலியா போறாங்க, அதுல வந்து ஒன் டேல நாங்க 300 அடிக்குமா அப்படின்றது தான் கேட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒன் டேல 300 வந்து விளம்பரம் பண்றது இப்படிதான் பண்றாங்க. ஏன்னா ஆடியன்ஸுக்கு அதுதான் பிடிக்குது. அதுதான் ப்ரோ சொல்றேன், ஆடியன்ஸ்க்கு 1000 பிடிக்கும் ப்ரோ. நான் பல்லான விஷயம் கூட சொல்லுவேன், எல்லாம் பிடிக்கும், அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வந்து ரோட்ல போட முடியுமா? நான் கரெக்ட் தான். ஆனா வந்து கிரிக்கெட்னு தாண்டி அது குவாலிட்டி காலியில போகும்போது அந்த அதுக்கு டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆட வேண்டியதானே. அது வந்து இப்போதைக்கு முடியாது, அடுத்த சில அதை பேசாமல் ஆட வேண்டியதானே, ஜாலியாக சக்கிங் பண்ணிக்கின்னு அங்கேருந்து டேஸ்ட்டு அங்கேருந்து இப்படி எரிய வேண்டியதானே. இல்லை அது முடியாதுல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரூலாக கொண்டு வராங்க. மேபி ஃபியூச்சரில் பார்ப்பாங்க. சரி அப்படி இருந்துன்னா நம்ம போகலாண்ணே, நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். ஆமாம், நம்ம வந்து மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் ஆட போகலாம், ஒரு 40 வயசு ஆகிடும் போய் அதை ஆடுவோம். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி அதே இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஃப்ரான்ஸுக்கு இடையில வந்து ஓவரான ஒரு அக்ரஷன் இருக்குது. அது வந்து என்ன செய்யுதுன்னா ஒருத்தவங்க ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க 2 பேரையும் வந்து பிரிஞ்சிருவாங்க. இதனால அவன் வந்து விளாட்றான், அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்காண்டி அவன் பார்க்குறான். ஐபிஎல் முழுக்க உங்களுக்கு ஒரு கான்டெக்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் மறக்காம கன்டினியூ பண்ணுங்க. நம்ம வேர்ல்டு கப் நடந்ததுன்னு சொன்னீங்க தெரியுமா, அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பாதி நேரம் பிரச்சனை கரெக்டா. அப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்தியாவா பாகிஸ்தானா சண்டை போடுறானுங்க. எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறவனுங்கலாம் இந்தியான்னு சொல்லி இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா ஐபிஎல் ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்நாடு, நீ வந்து பெங்களூர், அதாவது இது கர்நாடகா, நீ வந்து ஆந்திரான்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்க. எனக்கு புரியவே இல்லடி, இவ்வளோ நாளாக நிம்மதியாக எல்லாரும் ஒன்றா தானடா இருந்தீங்க, தாயா பிள்ளையா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்களடா. இப்போ என்னன்னா உட்காந்து ட்ரோல் பண்ணுறது உச்சக்கட்ட ட்ரோலாக இருக்குது, சண்டை போடுறீங்க, ஸ்டேடியம்லேயே அடிச்சுக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குது. அதாவது எல்லாருமே இந்தியன் ஃபேன்ஸ், ஓகே, நமக்குள்ளேயே ஒரு பாகுபாடை வந்து விதைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் யூரோப்பில் வந்து இருக்கும் ப்ரோ. அது வந்து ஃபுட்பாலுக்கு இதை விட கொடூரமாக இருக்கும். அதை வந்து இவங்க இன்னமும் அதிகமாக மேற்கொண்டு தூண்டி விட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு உண்மைதான். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஐபிஎல்ல எந்த ஒரு இன்சிடென்ட்டை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்ப்பீங்க, பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுறான்டா இவன், யாரா இவன் அப்படின்னு யாரையாவது பார்ப்பீங்களா? நேற்று வந்து விராட் கோலியோட அக்ரஷன் அந்த கேட்சுக்கு தானே, அந்த அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரபாடா ஓவரில் என்ன பண்ணாங்கன்னா 5 4 1 ரன் 21 ரன் அடித்தாங்க. அதே மாதிரி 2வது ஓவர் சும்மன் கில்லு இவங்களை ஏசல்வுட்டை வந்து 26 28 ரன்னா அடிச்சிருப்பாங்க. அப்படியா? அதே மாதிரி 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அக்ரஷன் பாருங்க, 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிறாங்க. இதில் நான் என்ன வந்து முக்கியமாக சொல்ல வரேன்னா, 2 பேருமே ஒரே டீமுக்கு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இந்தியா டீமுக்கு கரண்ட் கேப்டன், ஓடிஐ கேப்டன் சுப்மன் கில். அவங்களுக்கு கீழே தான் இப்போ வந்து விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், எல்லாருமே இருக்காங்க. ஆனால் சுப்மன் கில் அவுட் ஆகும் போது அவ்வளோ ஒரு அக்ரஷன்னு விராட் கோலி கிட்ட. அவங்க வந்து அவங்க டீமுக்காண்டி செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் டீமுக்காண்டி செலிப்ரேட் பண்ணீங்க. இதே அதர் கண்ட்ரிஸு இது இந்தியாவுக்கு ஆடும் போது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஒரு அக்ரஷன் இருக்குது. ஓகே, இது நமக்குள்ளே நம்ம விளையாடுறது, இதுலேயும் சேம் டைப் ஆஃப் அக்ரஷன், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதை விட அதிகமான அக்ரஷன். இப்போ எப்படி இருக்குன்னா, அபிஷேக் சர்மா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார், இன்னும் அதே 425 ரனில் 9 மேட்சஸோடு இருக்கார்.
அடுத்து ஹென்ரி கிளாசன், 2 பேருமே சன்ரைஸ் ஹைதராபாத். ஆமாம். 3வது இடத்துல சூரியவங்சி குழந்தை. நான் குழந்தை தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் போட்டி போடுறாங்க, யாரா நீ அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு குழந்தைகிட்ட என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வெகுளித்தனம் தான். இப்படியே இருந்தான்னா செம்மையாக இருப்பான். ஏன்னா எதையுமே பார்க்க மாட்டான், அவன் பேசுறதுலையும் அப்படி தான் இருக்குது. எனக்கு என்னங்க வந்தால் அடிக்கணும் அவ்வளோதான், அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. அப்படியே இருந்தால் சரிதான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சுப்மன் கில்லு ஐபிஎல்னு போட்டால் வந்துடும். நேற்று மேட்ச்சு, இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் இருக்கா? இந்த நேற்று மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் இருக்கா? இன்னைக்கு சூப்பர் மேட்ச் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா வீடியோ வந்து மே 1 ரெக்கார்ட் பண்ணுறது. ஆமாம், அது ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. தின வாழ்த்துக்கள். அதுக்கு தான் நாங்களே கலாச்சிக்கிட்டோம், ரொம்ப அவசியம் அப்படின்னு. சரி, இதில் வந்து நான் இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா விக்கெட் விழும்போது எவ்வளோ ரன் போயிருக்குன்னு. ஃபஸ்ட்டு விக்கெட்டு சாய் சுதர்சன் 2.6 ஓவருக்கு 42. இதில் வந்து ஓவர் பை ஓவர் பார்க்க முடியுமா? காட்ட மாட்டேங்குது, ரொம்ப தூரம் போகணுமே, காட்ட மாட்டேங்குது. சரி, ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் சுப்மன் கில் வந்து 17 பாலுக்கு 43 இருக்கும்போது 18வது பால் அவுட்டு. 18வது. ஓ, கேட்ச் விராட் கோலி அதுதான். ஆமாம், புவனேஸ்வர் குமார் இது கேட்ச்சு. அது வந்து ஒரு நல்ல கேட்ச் தான். அதான் அவ்வளோ அக்ரஷன். ஏன் இது நான் சொல்ல வரேன்னா, இப்போ கிரவுண்டில் நீங்கள் என்ன வந்து பண்ணுறீங்களோ, அதாவது ஒரு பிளேயரை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் ஃபேன்ஸ்கிட்டையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், இப்போது விராட் கோலி அவ்வளோ அக்ரஷனாக அவங்க வந்து அந்த ஃபீல்டில் பண்ணும் போது ஃபேன்ஸ் அதை தான் பார்த்து அதை தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் உங்களுக்குள்ளே எப்படி பழக்க வழக்கம் இருக்குன்னு வெளியே தெரிய போகிறதில்ல. ஆனால் வெளியே தெரிய இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி அக்ரஷனாக நடந்துக்கிறீங்களோ அதுதான் ஃபேன்ஸ் நினச்சிக்கிட்டு ஃபேன்ஸும் அதுதான் பண்ணுவாங்க. ஆமாம், அறுவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டுற அளவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து மாற வேண்டியது வந்து ஃபேன்ஸ் இல்லை, பிளேயர்ஸ். அவங்க மாறினா தான் ஃபேன்ஸ் மாறுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு. இப்போது என்னன்னா, எனக்கு வந்து சிஎஸ்கே பிடிக்கும், அதுக்காண்டி விராட் கோலியை பிடிக்காம இல்லை. எனக்கு விராட் கோலியும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில சமயங்களில் பிடிக்காம போகுது, ஏன்னா இவங்க ஃபேன்ஸ் பண்ணுறது. அந்த ஃபேன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த அக்ரஷன் அந்த ஃபீல்டில். இந்த மாதிரி வந்து பல சிக்கல்களில் இருக்குது. இப்போது விராட் கோலி நல்லா அடித்தா பார்க்கலாம் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாகவே பார்க்க முடியல அவங்க ஃபேன்ஸ் பண்ணுறதுனால. அந்த மாதிரி ஆயிடுது. ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான எமோஷனை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னைக்கு தான் வந்து மற்றவங்களுக்கு புரிஞ்சு அதுலேருந்து வந்து நம்ம வந்து ஒதுங்கி இருக்க போகிறோம்னு நம்மளுக்கு தெரியலை. கொஞ்சம் கஷ்டம்தான் போல. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து இதாகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து ஒருத்தவங்க ஒரு டீமர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், இன்டர் கனெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்காண்டி மற்ற டீமில் உள்ள பிளேயர்ஸை பிடிக்காதும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியா மேட்ச்லாம் பார்க்க தான் செய்கிறோம், இந்தியன் ஃபேன்ஸ் தான் மோஸ்ட்லி, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மற்ற பிளேயர்ஸையும் நம்மளுக்கு பிடிக்கும். அப்போது மற்ற பிளேயர்ஸ் ஆடுற மேட்சையும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு அக்ரஷன்னாலையும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்னாலையும் அந்த மேட்செல்லாம் ஏன் பார்க்கணும்? ஏன் வந்து அந்த பிளேயரை நமக்கு சப்போர்ட் பண்ணணும்? இந்த பொதுவாகவே நான் ஐபிஎல் வந்து அடுத்த நாள் காலைல ஹைலைட்ஸில் தான் பார்க்குறேன். அது ஓகே, அது நல்ல விஷயம். அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டீமு, நான் இந்த சூரியவங்சி சின்ன பையன்றனால ராஜஸ்தான் விளாண்டா நான் பார்ப்பேன். சரியா, அந்த சின்ன பையன் இருக்கிறனால மட்டும்தான் நான் வந்து அதில் ஹைலைட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டாட்ஸ்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்து சுத்தம். இப்போ ஒரு காலத்தில் சிஎஸ்கே வந்து நிப்பான் பெயிண்டோட இருக்கும்போது நான் பார்த்ததை விட இப்போ வந்து இதுக்கு நான் விவோ ரிவ்யூஸ் பார்த்துட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பிளேயர்ஸ் வந்து அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இது நினைக்காம எல்லா ஃபேன்ஸையும் வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற விதமாக ஏதாச்சும் ஒரு இது வந்து கொண்டு வரணும். இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் தெளிவாகவாச்சும் சொல்லணும், ஆன் ஃபீல்டில் இந்த மாதிரி அக்ரஷனு, அதாவது ஒரே கண்ட்ரிக்கு ஆடுற பிளேயர்ஸுக்கு வந்து பண்ணணுமா? அது ஓகே, அந்த நேரத்தில் வந்து பீக் ஆஃப் த மூமெண்ட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் விராட் கோலினா அக்ரஷன், அதுக்காண்டி தான் வந்து இவ்வளோ ஃபேன் பேஸு, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ ரிவார்ட்ஸும் கிடைக்கிது. ரிவார்ட்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு உண்டான அந்த ஐபிஎல் உடைய அவங்க விளாட்றதுக்கு உண்டான அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்தியாக்காரராக இருக்கலாம். இப்போ லண்டனில் போய் செட்டில் ஆகிருக்காரு. எல்லாருக்கும் காரணம் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஃபேன் அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுனால தான். எனக்கு வந்து விராட் கோலி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரோ 2011, 12, 13லலாம் ஃபிட்டாலாம் இருக்க மாட்டாப்புல.
அந்த அப்புறமா தான் ஃபிட் சூரியவன்சி மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. ஸோ அப்போ ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இன்னும் மோட்டிவேட்டிங்கா மாறிச்சு. ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியா மாறுறாப்புல, வேற லெவலு. யங்கர் ஜென்ரேஷன் எல்லாருமே ஃபிட்னஸை நோக்கி மூவ் ஆவாங்க. ஏன்னா இப்போ விராட் கோலி பார்க்க எப்படி இருக்காரு பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம டீம்ல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, ஃபிட்டா பயங்கரமா இருக்காங்க. காம்படிஷன்ஸ் அந்த அளவுக்கு அதிகம், அதனால அந்த இல்லை ப்ரோ ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சான் ப்ரோ. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு பையன் உட்காந்து பொறுமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். நல்லா டேட்டா எடுத்திருந்தான் அந்த பையன். இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து ஆக்சுவலாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வந்து இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு பிசிசிஐக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ அதுக்கும் ஆஸ்திரேலியன் போர்டுக்கும் பார்த்தா இந்தியன் 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா பிசிசிஐ, ஆஸ்திரேலியா 8 ரூபா சம்பாதிச்சாலே பெருசான். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, பிசிசிஐ பொதுவாக செலவு எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான R&D, இதுலேயும் R&Dலாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு, ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, 6 ஈஸியாக அடிக்கிறாங்க, அந்த மாதிரி மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான R&D எல்லாம் காலகாலமாகவே இங்கிலாந்து போர்டும் ஆஸ்திரேலியா போர்டும் ரொம்ப காலமாக பண்ணுவாங்களாம். சம்பாதிக்கிற 8 ரூபாயில் வந்து 3 ரூபாய்க்கு மேலே இதில் தூக்கி போட்டுருவாங்களாம். மெயின்டெனன்ஸு, பிளேயர் ஃபீஸு இதெல்லாம் தாண்டி 3 ரூபாய்க்கு மேலே கொண்டு போய் இங்கே போட்டு அவங்களை நல்லா ஃபிட் ஆக்கி ஒரு சூப்பர் என்வரான்மெண்ட் உருவாக்கி அவங்களோட என்டியூரன்ஸு, மைண்ட் செட் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி விடுவாங்களாம். அதை இப்போ தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ரீசெண்ட் ட்ரெண்டில் தான் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியன் கிரிக்கெட் இதுக்குள்ளேயே நடக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த டேட்டாலாம். அதே சமயம் 5 வருஷம் முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்க விமென்ஸ் பிளேயர்ஸ்க்குலாம் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ லைஃப் எப்படி மாறி இருக்கு, அந்த இதெல்லாம் பற்றி அந்த பையன் டேட்டா எடுத்து போட்டிருந்தான். ஒரு டைம் வந்து 2013 2003 ஏதோ சொன்னான். அப்போ 2003 விமென்ஸ் டீம் இருந்ததான்னு கூட எனக்கு தெரியாது. அப்பயும் வேர்ல்டு கப்லாம் ஃபாலோ பண்ணும்போது, ஏன்னா 2003 வேர்ல்டு கப்லாம் இருந்தது. ஆனால் இப்போ விமென்ஸ் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தெரியும் போது அவங்களுக்கு ஒரு நாள் ஃபீ எவ்வளோ தெரியல, ஒருத்தருக்கு 1000 ரூபாயா. ஆனால் மென் டீம் அப்படி கிடையாது. மென் டீம் வந்து எவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா பே பண்ணுறாங்களாம். ஆமாம், இப்போலாம் மாறிடுச்சு. அந்த ப்ரைஸ் மணிலேருந்து அவங்களுக்கு உண்டான சேலரிலேருந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மென்ஸுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த R&D பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமுங்கிறது முன்னெல்லாம் ஒரு டைம் என்னென்னா 4 பெஞ்சும் 5 இரும்பு பீரோவும் தான் இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் அப்படி கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனே அங்கே தான். உள்ளே போனால் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே இருக்கும். மேட்ச்சில் என்ன பண்ண போகிறோம், எங்கே மூவ் பண்ண போகிறோம், எந்த பிளேயர் எப்படி அவுட் ஆகலாம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதெல்லாமே இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த சைடில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நடனா IPL மாதிரி ஒரு சர்ப்ளஸ் ஒரு ஈவெண்ட்னால அவ்வளோ காசு கிடச்சிருச்சு. அந்த காசை வச்சு தனியாக நம்ம நிறைய விஷயங்களை இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. IPL வந்து பயங்கரமான காசு தான், இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களுக்குடைய ஆசையை வந்து தூண்டி விட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற வந்து போட்டி, ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ள வந்து இதை தூண்டி விட்டு இந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமா? அதாவது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வெறியை ஏற்றி விட்டு அவங்களே வந்து அடிச்சுக்கிறாங்க. அது மாதிரி அடிச்சுக்க வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ வந்து பிரச்சனை. நீங்க வந்து இதை விட வேற ஏதாச்சும் கூட நல்லா பண்ணலாமே, இது மட்டும் தான் பண்ண முடியுமா? வேற எதுவும் பிளான்ஸ் இல்லை? இதுல தான் நல்லா சம்பாதிக்க முடியுது ஜி. எவ்வளவு காசு வருது தெரியுமா? ஆனா வந்து இதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து சம்பாதிக்க தான் பாக்குறாங்க. இதுல ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னா, CSK மேட்ச் அப்பெல்லாம் பாருங்களேன், டோனி விளையாடுற மாதிரியே காட்டி டிக்கெட்டை வித்துட்டு டோனி விளையாட மாட்டாங்க அந்த மேட்ச். ஆமா, இந்த மாதிரியான டாக்டிக்ஸ். இது டாக்டிக்ஸ் இல்லை ப்ரோ. நான் எங்க வீட்டு வாசல்ல எலி வருது, ஓகேயா, அதுக்கு எப்போ பாரு பக்கோடா வச்சா அதில் பாயசம் வச்சிங்கனாலும் தின்ட்டு செத்து போயிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்தால் நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, மக்கள் இருக்க பிரச்சனை தானே. தோனியை காமிச்சா நீ வருவ அப்படின்னா எனக்கு என்ன பண்றது? நான் என்ன பண்றது? எனக்கு புரியல. அவன் என்ன சொல்றான், நான் தோனியை காமிச்சாலும் நீ வரமாட்டேன் அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராட்டஜி மாத்துவேன். இப்போ நீ தான் வந்துகிட்டு இருக்கியே. IPL-ஓட ஆடே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து ஆடுறாங்க. கோலி, ரோஹித், தோனி 3 பேர் அப்படிலாம் வந்து விளம்பரம் பண்ணி இப்பதான் வந்து கொஞ்சம் புது பிளேயர்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சு. இப்பெல்லாம் என்ன பாக்குறேன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா இப்ப எனக்கு பயமா இருக்கு, அந்த குழந்தைய கெடுத்துருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. சூரியவன்ஷி அடிக்கடி காட்டுறாங்க நோ ஃபியர்லெஸ் அது இதுன்னு போட்டு பும்ராவோட ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறான்னு சொல்லி அதை தான் ப்ரொமோட்டா பண்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அந்த பையனையும் கெடுத்து குட்டி சார் ஆக்கிடுவீங்க. ஆல்ரெடி அவனை காம்ப்ளான் ஆட்ல பார்த்துட்டு இருக்கேன். 3வது வீடியோல சொல்றேன் அந்த மேட்டரை. அதுவே வருத்தமா இருக்கு. அந்த பையனை காம்ப்ளான் குடிச்ச அவன் தான் அவங்க ஊருக்கு போனாதான் தெரியும். அவன் விரும்பினே வேணா அவங்க ஊர்ல அங்கெல்லாம் பால் வந்து என்ன ப்ரோ இங்கே மாதிரி பண்ண போகிறாங்க, லோக்கல்லே கிடைக்கும், வீட்டிலேருந்து கிடைக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃபுட்டு ரொட்டீன் அதெல்லாம் நல்லா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய இது இருக்கும். கண்டிப்பாக 15 வயசில் ஒருத்தர் 100 மீட்டர் 6 அடிக்கிறான். கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும்.
ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோமா? ம், வேற தாராளமா. ஏதாச்சும் இதுல கொட்ட வேண்டியது இருக்கா? கொட்டுறதுக்கு இதுல கொட்டுறதா இருந்தா 24 மணி நேரமும் கொட்டலாம் நீங்க. கொட்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ இருக்கு. ஆமா. நீங்க பாட்டுக்கு அந்த சொல்லுவாங்களே என்னது, என்ன பாத்து அட்சய பாத்திரமா, அது வந்து தீரவே தீராது. அதில் நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கனாலும் அரிசி வந்துக்கிட்டே இருக்கணுவாங்களா, அந்த மாதிரி தான். ஐபிஎல்லை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேயும் வந்து நல்லதை தாண்டி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் நாள் முழுக்க பேசலாம். இது ஒரு பிஸ்னஸ். அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து நம்ம பிஸ்னஸுக்கு போகலாம். நம்ம என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டே எடுத்துப்போம். இப்போது நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் எது வேணும்னு நம்ம சூஸ் பண்ணுறோமா, இல்லை பிராண்ட் நம்மளை சூஸ் பண்ண வைக்கிறாங்களா? அது சிம்பிள் ப்ரோ. இப்போ எங்கள் வீட்டில் நான் காலைல கீழே வரேன், எனக்கு வந்து 5 வகை டிஷ் இருக்குது, அதில் நான் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் டெய்லியும் அதே 5 டிஷ் தான் இருக்குது அப்படின்னா எனக்கு புரியல. அதே மாதிரி தான் பிராண்ட். ஆமாம், சேம். இங்கே நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறோம், 20,000 ரூபாய்க்கு ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இருந்தால் நம்ம வாங்குவோம். ஆனால் பிராண்டு நான் இந்த ப்ரைஸில் நான் இதுதான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம வாங்குறோம். ஃபர்ஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர் வந்து அவங்க தான். இப்போது சாம்சங்கே எடுத்துக்கோமே, அவனாச்சும் வந்து ஓரளவுக்கு வந்து உண்டான ஃபியூச்சர்ஸை பழைய மாடலுக்காச்சும் கொடுப்பான், அப்டேட்டில் கொஞ்சமாச்சும் கொடுப்பான். ஆனால் ஐஃபோனு அதுவும் தரமாட்டான், அது வேறு விஷயம். இந்த மாதிரி பிராண்டு அவங்களுடைய பிஸ்னஸ் எத்திக்ஸை எந்த அளவுக்கு வந்து பண்ணுறாங்க, நம்ம வந்து அதில் வந்து எந்த மாதிரியான சிக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போது எனக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் எனக்கு வேணும், ஆனால் என்கிட்ட வந்து 20,000 ரூபா தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஃபியூச்சர் வந்து தர முடியும். முன்னாடி வந்து நான் வந்து மேக்ரோ எடுப்பேன், சூப்பர் மேக்ரோ ஆப்ஷன் வந்து அந்த சூப்பர் மேக்ரோக்குனே வந்து அந்த ஷோமியில் வந்து ஒரு டெடிகேட்டட் சென்சார் இருந்துச்சு, அது பட்ஜெட் ஃபோனில் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இப்போது அந்த பட்ஜெட் ஃபோனில் அதெல்லாம் காணவே காணும். அப்போ நீ அதுதான் வேணும்னா நீ எந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ 40,000 ரூபா கொடுத்தாலும் ஒரு சென்சார் தான் இருக்குது, நல்ல சென்சார், இன்னொரு மேக்ரோ சென்சார் இல்லை. அப்போ மேக்ரோ சென்சாருக்கு நான் எவ்வளோ தான் செலவு பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் லென்ஸ் வாங்கிட்டு போயிடலாங்களாம். ஆனால் லென்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, எங்கேனாலும் தூக்கிட்டு போக முடியாது. டக்குன்னு எடுத்தா ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு வந்து எப்பயுமே வந்து மேக்ரோ வந்து நமக்காண்டி வெயிட் பண்ணாது, ஓகேங்களா? அந்த டைமில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம கேப்சர் பண்ணி அந்த நேரத்தில் எடுத்து மாட்டிக்கிட்டு லென்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு நம்மளால் போக முடியாது. டக்குன்னு ஃபோன் எடுத்தோமா எடுக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்படுவோம். அப்படி இருக்கும் போது நான் ஒரு மொபைல் ஃபோன் இதுக்காண்டி தான் வாங்கணும்னா ஒரு பிராண்டுக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா 70,000 ரூபா. இந்த மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து சூஸ் பண்ணுறத விட பிராண்டு நான் இந்த ரேட்டுக்கு இதுதான் தருவேன், நீ இதுதான் வாங்கணும், நம்ம சூஸ் பண்ணுறத விட அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. உண்மைதான். இல்லை, காலகாலமாக அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க, அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து முன்னாடி வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ரேட் ஏறி போச்சு. இல்லை அதான் ப்ரோ பிஸ்னஸ்ஸு. இப்போ ஐபிஎல்ல ஃப்ரீயாக உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன், பார்த்து பழகிடுறீங்க. ஜியோ திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மேட்ச்சுக்கும் 10 ரூபா பே பண்ணுங்கிறேன். எவ்வளோ பேர் பண்ணுவாங்க யோசிங்க. ஆனால் வந்து முன்னாடி வந்து போன வருஷமாக என்னமோ நினைக்கிறேன், ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் ரிலீஸ் பண்ணாங்க ஐபிஎல்லுக்காண்டி. அப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு 10-20 நாள்லேயே அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட் பார்க்குறதுக்கு மட்டும் ஃப்ரீன்னு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, கிரிக்கெட் பார்க்க மட்டும் உள்ள வந்தாலும் ஆட் போட்டு ஜாலியாக சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து அதை முன்னாடியே அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு 20-25 நாள் கழிச்சு தான் அதை பண்ணாங்க. இந்த வாட்டி வந்து கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு ஜியோ சிம் வச்சுருந்து லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கிரிக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்துடுது, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆடை வச்சு அவங்க வந்து அதில் ரெவென்யூ பண்ணுறாங்க. ப்ரோ எல்லாருக்குமே தேவை ரெவென்யூ, அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அது தேவை. அது நியாயமான முறையில் கொண்டு வராங்களா அநியாய முறையில் கொண்டு வராங்களாங்கிறது தான் அடுத்து லாஸ்ட்டு. இதில் இருக்கலே ஜோக் என்னன்னா, இன்னைக்கு காலைல கூட நான் ஒரு டேட்டா பார்த்தேன், ஆப்பிள் சாம்சங் 2 பேருமே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் விற்கிறாங்க. ஆப்பிளோட ரெவன்யூ வந்து 50 ரூபா அப்படின்னா சாம்சங்கோட ரெவன்யூ 24 ரூபா. இதுதான் வித்தியாசம். அப்போது 2 பேரும் சேம் லெவல் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸே விற்றாலும் கூட ஆப்பிளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்குது. அண்ட் ஆப்பிளோட சீப்பஸ்ட் டிவைஸே இந்த வருஷம் லான்ச் ஆனது 83K. அந்த சீப்பஸ்ட் டிவைஸை தான் நிறைய பேர் வாங்குறாங்க. அது நல்லாவும் இருக்குது. இந்த வாட்டி என்னமோ ஆப்பிள் மனசு வந்து இவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்கான். எப்படி என்ன ஆகுதுன்னா, அதுவும் ப்ரைஸை வேறு ஏற்றாமல் இருக்கான். அது இப்போது ரீசெண்டாக என்னாச்சுன்னா, இன்றைக்கி காலையில் நான் அதான் ஒரு ட்வீட் போட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு நாளைக்கும் காலையில் நான் வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு போட்டேன். என்னென்னா ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டெய்லி பாசிட்டிவாக க்ரோத் பார்க்குறேன். என்னது
15R ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஐக்கோ 15Rல OnePlus 15R ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. OnePlus 15 இப்போ எவ்வளோ தெரியும்ல? OnePlus 15 73க்கு இருந்துச்சு, இப்போ 78. சரியா பார்க்கும்போது 30s நல்ல ஃபோனா தெரியுதுங்க. சரி அதெல்லாம் விடுங்க. நத்திங் ஃபோன் 4A ப்ரோ இருக்குல்ல, 8128 40K இல்லை 7 Gen 4ஓட இப்போ 45. இல்லை நத்திங் ஃபோன் 3 வரும். யாராச்சும் வந்து நத்திங் ஃபோன் இருந்தீங்களா, நத்திங் ஃபோன் 3க்கு வெயிட் பண்ணுங்க. நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் வந்து ஆக்சுவலாக கீழ்பாக்குக்கு ஒரு பஸ் இருக்குது, புட்டிச்சேன்னா சும்மா ஃப்ரீ தான் அங்கே. சரியா ஒரு ஸ்பெசிமனாக போய் அங்கே படுத்துக்கலாம். அவங்க பாட்டுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. எதுக்கு இவரோட பல்ஸ் இவ்வளோ வேரி ஆகுது, ஏன் ஒரு பிரெயின் சிக்னல்ஸ் இவ்வளோ மாடுலேட் ஆகுது. ஏன்னா அவர் பார்க்குற ட்வீட் எல்லாம் அப்படி சார், முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் அப்படி தொங்க விட்டுருவாங்க, தொங்க விட்டு அதில் ட்விட்டரில் ட்வீட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வந்து 40,000 இருக்கும். அப்போ நான் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு அதே ஃபோனே திரும்ப அடுத்த ட்வீட் வரும் ஒரு 4 மணி நேரத்தில், 40,000க்கு பதில் 48,000 அப்படின்னு வரும். என் பல்ஸ்லாம் அப்படியே அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்து பேச போகிறது இது சம்மந்தப்பட்டது. இது சம்மந்தம் தானே? கண்டிப்பா பயங்கரமான எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இங்க பாருங்க, அதான் சொன்னேன் இங்க பாருங்க, 57 பில்லியன் ரெவன்யூ ஐஃபோன். கேலக்ஸி வந்து 25.8 பில்லியன் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ ஃபோன் வித்து. ஸோ இப்போ இதுதான் இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இதுல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நண்பர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்றவர். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதனால அவர் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மள மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க, எந்தூசியாஸ்ட்னு பேரில் சுற்றுறவங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் புழுக்கள், ஸோ இந்த கேங்குக்கெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிற அல்ட்ரா ஃபோன்ஸ் ஓகே, பட் ஒரு ஆவரேஜ் கன்சியூமருக்கு அந்த அல்ட்ரா ஃபோன் தேவை தானே. அதாவது ஆவரேஜ் கன்சியூமர்னா யாரை சொல்கிறாரு? ஆட்டோ ஓட்டுறவர், இப்படிலாம் சொல்லவர், ஐடியிலேயே பெரிய பொசிஷன் விபியாக கூட இருக்கலாம், அவரையும் ஆவரேஜில் தான் வைக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன பார்த்து வாங்குறாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுறத பொறுத்து அவங்க ஆவரேஜ். அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஃபோன் கால் யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சோஷியல் மீடியா பக்கம் கூட ஒதுங்க மாட்டாங்க. அந்த விபி மாதிரி ஆளுங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிற மீட்டிங்கே அவங்க நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. 24 ஹவர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலண்டர் பிஸியாக இருக்கும் ப்ரோ. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு டைம் வந்து நமக்கு தோணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா மட்டும்தான் ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை கொஞ்சம் வாழ முடியும். நான் இப்போ ரெவன்யூ மேக் பண்ணுறேன், அந்த ரெவன்யூ விழாமல் பார்த்துக்கணுன்னு எண்ணம் வந்து எல்லா ஹியூமன்ஸ்க்கும் உண்டு. நான் ஒரு ரெவன்யூ பண்ணிட்டேன், அந்த ரெவன்யூ வந்து க்ரோ ஆனால் எனக்கு ஹாப்பி, பட் அந்த ரெவன்யூ கீழே போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, புஷ்ன்னு சொல்லி அப்படியே புஷ் பண்ணிட்டே இருப்பேன். புஷ் பண்ணிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷருக்குள்ளே போயிடுவேன். எண்ட் ஆஃப் தி டே பயங்கரமான ஒரு ப்ரெஷருக்குள்ளே போவேன், நிறைய நிம்மதியை தொலைச்சிருவேன், எல்லாம் நடக்கும். ஆனால் பெருசாக சாதிச்சிருப்பேன், பட் ஒரு ஆவரேஜ் அந்த ஹியூமனோட லைஃப்னு ஒன்று யோசிக்கிறேன்ல, அதை நான் வாழாமே போயிருப்பேன். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா, நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஐடியிலே ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டெஸ்ட் இன்ஜினியராக இருக்கேன், ஒரு டிஎல் பொசிஷன் கிடைக்குது, ஒரு மேனேஜர் பொசிஷன் கிடைக்குது, ஒரு ஏவிபி பொசிஷன் கிடைக்குது. அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பார்க்க நல்லா இருக்கு. குடும்பத்துக்குள்ளார எல்லார்ட்டையும் பேசும்போது உன் டேக் ஹோம் என்னடான்னு கேட்டால் எல்லாம் மாசா அப்படி கெத்தா எல்லாம் கரெக்டு தான். பட் அவங்களோட கேலண்டர் பார்ப்பேன், கிருன்னு இருக்கும். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இருக்கிற எல்லா டொமைனுக்கும் தூக்கி ஒரு விபியை போட்டு விட்டுருவாங்க. அவரோட ஸ்பெஷலைசேஷன் எங்கேயா இருக்குன்னா நெட்ஒர்க்கில் இருக்குன்னு வைங்க, அந்த மனுஷனுக்கு ஹார்ட்வேர் கால்லாம் வரும். அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியுது, அதான் அவரோட ஸ்கில்னு வைங்களேன். அதுக்காக அந்த மனுஷனை தூக்கிட்டு போய் ஹார்ட்வேர் ஸ்கில் ரிலேட்டட் மீட்டிங்கில் தூக்கி போட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்னா கிரீக் அண்ட் லாட்டின் தான், ஒன்றுமே புரியாது. ஆனால் அந்த அளவு மீட்டிங்கையும் அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மீட்டிங்கோட கீ பாயிண்ட்ஸை வந்து ஒரு பாவம் கஷ்டப்பட்டு நோட் பண்ணிட்டு அதை திருப்பி ஒரு விபியாகவே இருந்தாலும் சீனியர் பிரசிடென்ட் இருப்பாங்க அங்கே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். சரியா, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அக்கறை கிக்கிற தான் ப்ரோ லைஃபு. உள்ளே இருக்கும்போது ஐடியில் நீங்கள் போய் இருக்கீங்க அப்படின்போது அந்த இதுக்கு வந்துட்டு நமக்கு இவ்வளோ டேக்கம் வரும், இவ்வளோ மாசாக இருக்கும். கடைசியில் சில சமயங்களை நான் பார்த்துருக்கேன், ஒரு விபி இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னும் போது நம்மளோட டீம்ஸில் வந்து அவங்களோட நேம் எப்பயுமே மேலே இருக்கும்னு வைங்களேன். அவங்ககிட்ட அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணுறோம்னா பின் பண்ணி வச்சிடலான்னு வைங்க. எப்போ பாரு ஆன்லைன்லேயே இருக்குது, அப்படி இல்லைன்னா அந்த ரெட் கலராக மாறுது. ரெட் கலராக மாறினா என்ன அர்த்தம்னா, எதிர் பிஸின்னு மாற்றலாம், இல்லாட்டி கால் அட்டன் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது மீட்டிங்கில் இருக்காங்கன்னா ரெட்டாக மாறிடும். சில சமயங்கள் இதில் என்ன ஓட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா, மீட்டிங்கே அட்டன் பண்ணல ஆனால் கேலண்டரில் மீட்டிங் இருக்குது அப்படின்னாலும் அது ரெட்டாக மாறிடும். அது வேறு விஷயம் தான். பட் அப்படி பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுன்னா, அட்டன் பண்ணுறாங்க பண்ணல அது வேறு விஷயம். ஒரு நாள் முழுக்க 24 ஹவர்ஸுமே நிறைய பேருக்கு ரெட்டாகவே இருக்கும். என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க அப்படி இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு தடவை என்னாச்சுன்னா, இது மாதிரி தான் நான் ஐடியில் ஜாயின் பண்ணி உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒன்று சொல்லுவாங்க, ப்ரொசீஜர் கால்ஸ் மாதிரி வைப்பாங்க. இந்த கம்பெனியில் இதுதாங்க சட்டம், இதுதாங்க நீதி, இதுதாங்க நியாயம் அப்படின்வாங்க. அட்டண்டன்ஸ் நீங்கள் இப்படி ஃபில் பண்ணணும், உங்களோட டெய்லி ஒர்க் என்னன்றதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பையன் டவுட் கேட்குறான், எனக்கு புரிஞ்சதுன்னா இவன் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரியா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ புதுசாக அட்டண்டன்ஸோட லாஜிக்ஸை மாற்றுறாங்க. நான் வந்து உள்ளே போய் ஒரு 2 மாதம் தான் ஆகுது. அப்போ வந்து அவன் கேட்குறான், ஜி நான் சாட்டர்டே சண்டே வேறு ஒரு 2 ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேனே, அது எப்படி ஜி அட்டண்டன்ஸில் போடுறது அப்படின்னு கேட்குறான். எனக்கு புரிஞ்சதுன்னா, இல்லை ஏன்டா வாழ்கிற,
சரி, இவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த இதை எப்படி நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க? அதோடைய கிரெடிட்ஸை சரி ஒரு பணமாகவும் இருக்கலாம், ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நம்ம வாழ்கிறதே வந்து நம்ம வந்து ஒரு லைஃப் வாழ்கிறோம், கரெக்ட் ப்ரோ. அதில் பண்ண வேண்டியன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு எங்கே டைம்? அதான் பாயிண்ட். இப்போது 2 இருக்குது. பேசிக்காக பார்த்தா 2, ஃபர்தராக பிரித்தா ரொம்ப வைடாக போகும். அந்த பேசிக்காக 2ன்றது என்ன தெரியுமா? ஒன்று, பயங்கரமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்து நம்மளை சார்ந்து நம்மளோட ரூட்ஸில் வருவாங்களே நிறைய பேரோட பிரான்ச்சஸ்லாம், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஆனால் நம்ம வந்து நூடுல்ஸ் ஆகிடணும் அப்படியே தோண்டு போயிடுவோம். இன்னொன்று, ரொம்ப அப்படியே எனக்கு என் லைஃப் நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட பிரான்ச்சஸில் இருக்கிற நிறைய பேர் இப்போ ஒரு பேரில் தான் வேண்டா டார்ச்சரு, வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன ப்ரோ சொல்லுவாங்க, இவன் பாட்டுக்கு ஒரு படத்துக்கு போகிறான், திடீர்னு பார்த்தா வெளில போய் அவுட்டிங் போகிறான், திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கான், வீட்டில் ஒய்ஃப் இருப்பாங்க, ஒய்ஃபை கூட கண்டுக்காமல் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான், சரி இல்லாட்டி ஒய்ஃபையும் கூட சுற்றிட்டு இருக்கான், இப்படியே இருப்பான்னு வைங்க. இன்னொருத்த மற்ற பொழுதுனைக்கும் மீட்டிங்லேயே இருப்பான், இல்லாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு அவனோட கெரியரில் க்ரோத் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது என்ன ஆகுனா, அவன் வந்து நீங்கள் கேட்ட அந்த கேள்வி தான், அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். இதில் வந்து சில விஷயங்கள் பண்ணியே ஆகணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஆகணும், இப்போ குழந்தைங்க இருந்தால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், இப்போ ஒய்ஃபு மேரேஜு அவங்களோட கமிட்மெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப்பு, அது வேற ஒரு இப்போ ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு மேரேஜோ ஏதோ ஃபங்க்ஷனோ கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல், நம்ம வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி தான் இந்த ஒர்க். கரெக்டு. இந்த சோஷியல் அனிமலாக ஒருத்தன் வாழ்கிறான் ப்ரோ. சரியா? கூண்டுக்குள்ளே அடைச்ச அனிமலாக ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். கூண்டுக்குள்ளே அடைச்ச அனிமலை வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பெருமையாக பேசுகிறாங்க. ஆமாம், சரியா? ஆனால் அந்த சோஷியல் அனிமலாக ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரான்ல, அப்புறமாப்பில் வாழ்க்கையில் என்ன ஓடுது, எது லீவ் போட்டு கஷ்டப்பட்டு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து தொலைச்சேன் பார்த்தியா, என்ன நீ வீடு வாங்கிட்டியா, கார் வாங்கிட்டியா, இதுவே மீட்டிங்ல இருக்கான்ல ஒருத்தன் அங்கேயே, அவன் தான் எந்த இதுக்கும் வர மாட்டானே, கேட்டா நான் பிஸியா இருக்கேன், எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்ட்டு போயிடுவான். நான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள ரொம்ப பிஸியாமே, சரி அவர் இருந்துகிட்டோம் இப்படின்னு சொல்லி அவரை பெருசா நினைக்கிறாங்க. லீவ் போட்டு ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, லீவ் போட்டு ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, நீங்க சொன்ன அந்த சோஷியல் அனிமல், அவன் வந்து பாவம், சரி மாமன் பொண்ணு கல்யாணம் ஆச்சு, நம்ம லீவ் போட்டு போனோம்னா நல்லா இருக்குமே, அதுக்காக வந்தான் பாத்தீங்களா, அவனை போட்டு நோண்டுறது, வீடு வாங்கிட்டியா, கார் வாங்கிட்டியா, மூச்சு வாங்கினியா, எப்படி இருக்க, என்னடா அவங்க அம்மா சொன்னா ஏதோ நீ வீட்டில் வந்து ஓவரா பேசுறியாமே, யோ வந்தது என் தப்பாயா, இது நடக்குதா இல்லையா? வரவங்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுவாங்க, அவன் இப்படி இருக்கான் கம்பேர் பண்ணக்கூடாது, நான் கம்பேர் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ, அதனால தான் சொல்கிறேன், இதில் நிறைய இருக்குது ப்ரோ. இப்போது நான் பேசிக்காக வந்தோன்னா, இப்போ காமராஜர் மாதிரி ஒரு ஆள் எடுத்துக்கிட்டோன்னா கூட, அவர் வந்து ஒரு சிஎம்மாக அவர் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருக்கலாம், என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாதனால இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம். இந்த இடத்துல இதுதான் உனக்கு என்ன வேணும், இப்போயே நான் இதில் வர மாதிரி தான், ட்ராயில் வர மாதிரி, அக்கிலீஸ் கிட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அங்கே போய் சண்டை போட்டேன்னா வரலாறு உன்னை பற்றி பேசுவோம், இங்கே இருந்தேன்னா உனக்கு 2 தலைமுறைக்கு உன்னை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் உன்னை மறந்துடுவாங்க, ஏன்னா அவன் பிள்ளையோட புள்ள போனதுக்கப்புறம் அவன் பிள்ளையோட புள்ள போனதுக்கப்புறம் முடிஞ்சிடும், உன்னை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கணும், தாத்தா என்ன கிள்ட்டினா எனக்கு என்னடா அப்படின்னு போயிடுவாங்க. பட் இதே நீ வந்து ஹிஸ்டாரிக்கலாக எதுவும் பண்ணிடுற. இப்போ அப்துல் கலாம் பாருங்க, நம்ம ஊரில் வந்து நியூக்ளியர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, ஸ்பேஸ் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, அந்த இடத்துல அப்துல் கலாமுக்குன்னு ஒரு பேர் இருந்துடும். ஆனால் அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக பண்ணுறது வேற, நம்ம வாழ்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு. அதை தான் ப்ரோ சொல்கிறேன், வாழ்கிறதுக்காக படுற கஷ்டத்தை பற்றி யாருமே மதிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, என் வாழ்க்கையே நான் துறந்து, சரியா, ஒரு ஆவரேஜ் ஹியூமன், ஒரு மேல் கிட்டு என்ன பண்ணுவான், மேல் கிட்டு ஸ்கூல் முடிச்சா என்ன பண்ணுவான், அந்த கிட்டு வந்து இப்போ காலேஜ் போயிடுறான், அந்த யூத் என்ன பண்ணுவான், காலேஜ் முடிச்சு வெளில வரான், இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு போகிறானா இல்லாட்டி ஏதோ ஒன்று, அந்த ஏஜ் குரூப்பில் என்ன பண்ணுவான், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு மென்னா என்ன பண்ணுவான் அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம். அப்துல் கலாமும் ஒரு ஆம்பளை குழந்தை தான், அந்த ஆம்பளை குழந்தை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, இப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் பண்ணுறதை அவர் பண்ணவே இல்லை. எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, தீபாவளினா வெளில செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரம்ஜான்னா வெளில போயிட்டு வராங்க, எங்கால் பார்த்தா லேபுக்குள்ளேயே இருப்பார். அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப் வந்து எப்பயுமே எப்படி தெரியுமா, ஒன்று உங்களை பற்றி வரலாறு பேசும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹியூமன் சோஷியல் அனிமல் சொன்னீங்களா, அதை இழக்கணும். அப்புறம் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய சந்தோஷங்களை நீங்கள் இழக்கணும். இதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா வரலாறு உங்களை பற்றி பேசும். சில சமயங்களில் வந்து நான் அதுக்கு தான் சொல்லுவேன், இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லவனா யாராவது இருக்கான் அப்படின்னா அவனை பிழைக்க தெரியாதவன்னு சொல்கிறாங்க, கரெக்ட் தான். ஆனால் அவனை பற்றி வந்து ஃபியூச்சரில் பேசுகிற அளவுக்கு அவன் ஒரு இது மார்க் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னாலே அதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நாளைக்கு அவனோட பசங்களை வந்து சமுதாயம் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்றைக்குமே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் ப்ரோ. இன்றைக்கி வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே சோஷியலைஸ் ஆகி ஜோக் பண்ணிக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் ரொம்ப அலட்சியமாக யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாத அளவுக்கு ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கரெக்டு தான். பட் இப்படியே தான் அடுத்த 20 வருஷமும் இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி இப்படி இல்லையே. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து அந்த சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னும் போது, நிஜமாவே இவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் யாரோ ஒருத்தன் எல்லாருக்காகவும் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தெரியும் போது அவனோட பசங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில். அதே அது கெயின் பண்ணி வச்சுட்டு போகலாம்ல, அவ்வளோதான். ஆனால்
ஃபேமிலியாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா உங்கள் அப்பன் சேர்த்து வச்சது 4 மரியாதை தான்டா, மற்றபடி அவன் ஒன்றுமே சேர்த்து வைக்கலடா, காசுகள்லாம் ஒன்றும் கிடையாதுடா, இப்படி தான் இருக்கும். 2 ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டியதாக இருக்குன்றேன் எப்பயுமே. அதில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதாவது இதில் வந்து நான் இன்னொரு பாயிண்ட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ தான் வந்து நிறைய விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒருத்தருடைய இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா. ஐஐடியில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் க்ரோத்துக்காண்டி அவங்க மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுல 90% பேருக்கு மேலே வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க. அது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது தான். ஆனால் ஒருத்தர் முக்கியமானவருடைய இன்டர்வியூலேருந்து அதை கேட்கும் போது இன்னமும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னன்னா இப்போது நம்மளோட இஸ்ரோவே வந்து 2nd கிரேட் ஸ்டூடெண்ட், அதாவது ஐஐடி ஐஐஎம் பதிலாக அது கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஆனால் அவங்கள வச்சே இந்த அளவுக்கு வந்து இஸ்ரோ வந்து க்ரோ ஆகுது. அப்போது ஐஐடியில் படித்த ஸ்டூடெண்ட்லாம் போனால் இன்னமும் க்ரோ ஆகும். ஆனால் தெரியல இந்த இண்டிவிஜுவல் க்ரோ ஆகலாம். அவனுங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவனுக்கு ஃபர்ஸ்ட் விஷன் என்னவா இருக்குன்னா பணம் தானே இருக்கு. வந்து என்னன்னா வெளிநாட்டுக்கு போய் தான் நம்ம வந்து செட்டில் ஆயிடணும், இங்க இருக்கிறத விட நம்ம நாடை வந்து அவங்க வந்து டெவலப் பண்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ. ப்ரோ செல்ஃப் டெவலப்மெண்ட் பத்தி யோசிக்கிறான் ப்ரோ, அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். இது டிஃபரன்ஸ் அது. இது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அதுல வந்து ஒரு ஆடட் பாயிண்ட். ஆமா, இப்போ வந்து என்னன்னா நம்ம அந்த ஃபோன் வந்து யூஸ் அதிகமாக இல்லாதவங்களும் ஏன் வந்து சாம்சங் இது ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வருவோம். இப்போது நம்மளுக்கு என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் வாங்குறது ஒன்று. 2வது இன்னொன்று, இந்த மாதிரியான பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்க அவங்களுடைய லெவல் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய இதை காட்டுறதுக்காண்டி வாங்குறது இன்னொன்று. இப்போது ஒரு ஐஃபோனை எடுத்துகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறதுக்கும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு நம்மளை வந்து ஒரு வித்தியாசமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகே தான், எனக்கான வயிற்றுச்சலாக இருக்குது. குடிக்க போகிறது 50 ரூபா லசி, அதுக்கு நான் ஐஃபோன் எடுத்துன்னு போனால் என்ன 60 ரூபாய் பே பண்ணுவேன்னா எனக்கு புரியல. நடக்கிறது கிடையாது. கரெக்ட் ப்ரோ, என் கேள்வி இதுதான். ஐஃபோன் வாங்குறதுக்காக நாமளே என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தா டெய்லி லசி குடிக்கிறேன்னா ஒரு 4 மாதம் குடிக்காமல் இருந்து தான் வாங்கியிருப்பேன். கண்டிப்பா சரியா? அப்போ அங்க இங்க ஒரு இடத்துல ஒருத்தன் தியாகம் பண்ணி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு கையில இது எடுத்துட்டு கடைக்கு ஸ்டைலா போயிட்டா உடனே 50 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் 60 ரூபா சொன்னா என்ன இது எனக்கு புரியல. ஐஃபோன் வச்சிருக்கீங்க வாங்க, ஏன் ஸ்விக்கி சொமேட்டோல மட்டும் தான் ஆர்டர் பண்ணா கூட கொடுத்து வாங்குவீங்களா, எங்க கிட்ட எல்லாம் வாங்க மாட்டீங்களா? என்னையா எக்ஸ்பெக்டேஷன் இது? ஆன்லைன்ல மட்டும் வாங்குறீங்க, எங்ககிட்டயும் வாங்குங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து ஒரு யூஸருக்கு கண்டிப்பாக வந்து தேவையா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து அனலைசிஸ் பண்ணணும். அப்படி நம்மளுடைய வீடியோஸில் எல்லாருமே சொல்கிறது அதுதான், உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்க. இப்போ கூட சேல் ஆரம்பிக்க போது நீங்கள் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு தேவையோ அது மட்டும் வாங்குங்க. அதுக்காண்டி வீடியோ பார்க்காம வீடியோ பார்த்துருங்க. இப்பயும் அந்த முறை சொன்னேன், தேவைன்னா வாங்குங்கிறத தாண்டி வாங்குங்க, தேவைன்னா வாங்குங்கிறத தாண்டி ட்விட்டர் ஃபுல்லாக இன்னைக்கு காலையில் கூட ஐயோ இதுதான் டைமு, இதுக்கு மேலாம் ப்ரைஸ் ஆல்ரெடி ஏறிக்கிட்டே இருக்குது, இப்போ நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா தான் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வீடியோ போடுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏய் என்னடா இப்போ சரி இவங்களாம் ஃபோன் வாங்கலாம் செத்து போயிடுவாங்களா நாளைக்கு, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு என்னென்னா இதுதான் கரெக்டான டைமு, வெயிட் பண்ணுங்கள், கரண்ட் ரெண்டு ஃபோன்லாம் இன்க்ரீஸ் ஆகி தொலையட்டும். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக பழைய ஃபோன்ஸ் எல்லாம் திரும்ப வந்து ரேட்டு குறைஞ்சி வரும். இப்போ S25 சீரிஸ் எல்லாமே எவ்வளோ டபடபடபடன்னு பிரைஸ் கீழே போச்சுல. 75 கிடச்சிச்சு. அது சும்மாவே 73 இருந்தது ப்ரோ. நீங்கள் வேற அது சும்மாவே 73 இருந்தது. ஃபர்ஸ்ட் S25 சீரிஸ்ல ஒரு ஃபோனோட பிரைஸ் வந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் குறைஞ்சதுன்னா ப்ளஸ் தான். ஆனால் இப்போ ப்ளஸ் ஸ்டாக் இல்லை, அது வேற விஷயம். அது பண்ணது ப்ரொடக்ஷனே கம்மி தான். இப்போ S25 57 கிடச்சிது. இப்போ இந்த டீலில் 55க்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக் ரொம்ப அதிகமாக வந்து 53 கூட வரலாம். S25 FE வந்து 45 கிடச்சிது. இந்த டீலில் அது வந்து எந்த ஆஃபருமே இல்லாமல் 43 கிடைக்கலாம், இன்னும் 2000 ரூபா குறையலாம். நான் என்ன கேட்குறேன், இப்போ S25 FE நான் வாங்குறேன் ப்ரோ, இல்லாட்டி S26 ப்ளஸ் வாங்குறேன் ப்ரோ, ப்ராசஸரை மறந்துடுங்க, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் போகிறேன். S25 FE வாங்குறதுக்கு 45,000 கடைசியாக அந்த ப்ரைஸே நான் பேசுகிறேன், 8,128. இதே அங்கே போனோன்னா 12,256 1,20,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துலேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட்டுக்கு 2026 ரெண்டுத்துலையுமே நான் ஒரே மாதிரியான டாஸ்க் த்ரோ பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்குது. அப்புறம் நான் எதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? இதில் வர இவனுங்க வந்து கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு வரானுங்க, ஐயோ உலக வழியை போதுடா டேய் சீக்கிரம் போய் வாங்குடான்னு சொல்லி மோளம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியவே இல்லை. டேய் பொருடா, அதாவது தேவை இருக்குன்னா கரண்ட் ஜென்ரேஷன் போகிறத விட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் போனாலும் அதில் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போது OnePlus 15 இருக்குது, OnePlus 13 இருக்குது, 13S 13Sன்னே வைப்போம். OnePlus 15 13S
தேர்ட்டினஸ் ப்ரைஸே கூடலைங்க. 48 அந்த மாதிரி கிடைக்குது. 47 ஸ்டூடெண்ட் ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா இன்னமும் 1000-2000 குறையுது. ஏன்னா இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அக்கா பையன் அதுதான் வாங்கினா, 30s தான் வாங்கினா. ஃபோன் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு வந்து மேக்ரோ பிடிக்கும். அதில் மேக்ரோ ஒரு ஆள் கிடைக்க முடியாது. சரி, அதில் அது கேமராக்கான ஃபோன் இல்லை, அவ்வளோதான். கேமராக்காண்டி ஃபோன் இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா மெயின் சென்சாரும் செல்ஃபியும் சூப்பராக இருக்குது. ஆனா அந்த ஃபோன் அது ஏன் அப்படி இருக்கு? அவ்வளோ சூப்பரா இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு? எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ப்ரோ, அது ஏன் அப்படி இருக்கு? ஏன் அப்படி இருக்குன்னா, ஏன்னா வந்து நான் யூஸ் பண்றது iQOO 12 நீங்க சொல்லணும். அப்படிலாம் 19 சொல்லிட முடியாது. ரெண்டுத்துலயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குல்ல. வாழ்க்கைன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கும், நல்லது கெட்டது இப்படிலாம் வரிசையா சொல்ல வேண்டியதான். ஆனா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிய காரணம் என்ன? ஹேட்டிக்ஸ் நீங்க சொல்ற விஷயமா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்ற விஷயமா இருக்கட்டும், சைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி சரி, அழக்கூடாது, விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு வந்து என்னதான் இது வந்து 8 Gen 3 இருந்தாலும் இது ஏஜ் ஆனது நம்ம பச்சையா கண்ணு முன்னாடி பார்த்துட்டோம். ஆமா சரியா? அது 8 லிட்டாவே இருந்தாலும் வந்து இவங்க மட்டும் இல்ல, சாஃப்ட்வேர் அப்டேட் தான். அது இவங்க தான் கிடையாது, அது கம்பெனி தானே பொறுப்பேற்றுக்கணும். ஆமா, சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்தா. இப்போ அதை பத்தி இன்னொரு டாபிக், அதை தான் நான் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்கேன். அதுதான் ஒரு இடத்துல பேசியிருக்கேன். ஒருத்தன் வந்து சொல்றான், எல்லாருமே போனை வந்து 3 வருஷத்துல 4 வருஷத்துல மாத்துறாங்க, இதுல போய் இப்ப போயிட்டு அப்டேட்ல ஒரு மேட்டரா பேசலாமா? ஏன்னா நான் அப்டேட்டை பத்தி போட்டிருந்தேன். அப்டேட் எல்லாம் வந்து வைத்தறிச்சலா இருக்கு. உனக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் போன் வாங்கணும், மாத்துறாங்க. ரைட்டு, அந்த மாத்திர போனே ஒருத்த வாங்குவான்ல, அது அவனையும் பார்க்கணும்ல. அவனால நான் பாக்குறதா இல்ல. இப்ப அதே எனக்கு பேச்சு இல்லை. நான் கேட்கிற கேள்வி என்ன, இந்த பசங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3-4 வருஷத்துக்குள்ள மாத்துவாங்கன்னு எப்படா நீங்க ஸ்டீரியோடைப் பண்ணலாம்? ஒண்ணு, அப்டேட்ல ஒரு மேட்டரே இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டீரியோடைப்ல நீங்க எப்படி வரலாம்? 2, ஏன்னா நான் வந்து 7 வருஷத்துக்கு அப்டேட் 5 வருஷத்துக்கு அப்டேட்னா அதுக்கு சேர்த்து தானே பே பண்றேன். அப்படின்னா புது போனை பழைய அப்டேட்ல விடுவாங்களா? விட மாட்டாங்க, புது அப்டேட்ல தானே விடுவாங்க. சாஃப்ட்வேர் வந்து எல்லாருக்குமே வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால முக்கியம் பிராண்ட் வந்து ஒண்ணு, நீ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை கரெக்டா பண்ணி வச்சிருக்கியா? எவனுமே ஒழுங்கா பண்ணல, சொதப்பி வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு 7 வருஷம் அப்டேட் வேணாம், 5 வருஷம் அப்டேட் வேணாம். 5 வருஷம் அப்டேட்டுக்கு பதில் 3 வருஷம் அப்டேட் கொடு, 7 வருஷத்துக்கு பதில் 4 வருஷம் கூட கொடு, எனக்கு போதும். வாரண்டி 2லேருந்து 3 வருஷம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விடு. அதுதான் இருக்கலே ரொம்ப முக்கியம். ஏன் அதை பற்றி வந்து பிராண்ட்ஸ் வந்து ஏன் நினைக்க மாட்டாங்கன்னா, அவங்களுடைய ஃபோன் சேலுக்காண்டியும் அவங்களுடைய நிறைய சேல் ஆகிறதுக்காண்டியும் தான் அது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 2 வருஷம் 3 வருஷம் பிசி கொடுக்குற மாதிரி, பிசியோடைய ஸ்பேர்ஸ்லாம் குறைஞ்சதே 2 வருஷம் 3 வருஷம் தான். ரேமுக்குலாம் 5 வருஷம் லைஃப் டைம்லாம் இருக்கா. இந்த மாதிரியான வாரண்டி வந்து கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொருளை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதான் 2 வருஷம் வாரண்டி இருக்கேன், 3 வருஷம் வாரண்டி இருக்கேன், நான் ஏன் மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் கம்மியாயிரும். இதெல்லாம் வந்து சேல்ஸுக்காண்டி தான் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும், நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஃபோன்ஸை பார்த்தா கண்டிப்பாக 2 வருஷம் வாரண்டி கொடுக்கலாம். ஏன்னா 2 வருஷத்தில் வந்து ஃபோன் வந்து பெருசாக எந்த அளவுக்கும் வந்து இது ஆகி நான் பார்த்தது அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகாது. அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகும். நான் கீழே போட்டால் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தானே, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தானே கொடுக்குறாங்க. அதுக்கு தாராளமாக 2 வருஷம் வந்து கொடுக்கலாம். ஆனால் பிராண்ட்ஸ் வந்து அந்த 1 வருஷம் ஆக்கி 1 வருஷம் கழிச்சே ஃபோன் வந்து பழசாயிரும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே விதைச்சி ஃபோனை மாற்ற வைக்கிறாங்க. இதுக்குன்னுலாம் தப்பிக்கிறதுக்கு அந்த பக்கம்லாம் போகாதீங்க. டீல்ஸ் அப்போல்லாம் வந்து காதை மூடிக்கிட்டு இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆப்லாம் ஓப்பன் பண்ணாமல் பேசாமல் இருந்துங்க, வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் எனக்கு என்னென்னா, அதான் ப்ரோ கேள்வி, உனக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணும்போது எனக்கு என்ன கேள்வினா, அப்போ இத்தனை அப்டேட்டு இத்தனை இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி அதை நார்மலாக்கி விட்டுறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது காண்டாகுது ப்ரோ. அது மக்களும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் தான் விரும்புகிறாங்க. இஎம்ஐ போட்டாச்சு வாங்கணும், நம்மளுடைய நீடு என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. உனக்கு கேமரா தான் நீடுனா கேமராக்கு ஏற்ற மாதிரி நல்ல பட்ஜெட் ஃபோனே இருக்குது. நல்ல நல்ல ஃபோன் விவோலாம் வந்து கேமரா வந்து நல்லாயிருக்கும். செல்ஃபி கேமரா, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோஷியல் ரெடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சின்ன மாடலே வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவங்களுக்கு எதுக்கு வந்து X300 ப்ரோ கேமராக்காண்டி வாங்குறவங்களுக்கு? அதோட வந்து 70 இருக்குது, V70 இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து V60 இருக்குது. அதுவே கேமரா நல்லா இருக்குமே. அது வந்து பாதிக்கு பாதி ரேட்டு தானே. இதை விட அப்படி ப்ரிஃபரன்ஸ் பண்ணிட்டு போயிடணும். கரெக்டு தான். ஆனால் வந்து இப்போது லோக்கல் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்குறவங்களுக்கு வந்து என்ன வாங்குறதுன்னு வந்து சந்தேகம் இருக்கிற போது அங்கே உள்ளவங்க வந்து அந்த சந்தேகத்தை தீர்க்காமல் என்ன கட்டினா நம்மளுக்கு அதிகமான அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்குமோ, அதாவது அவங்களுக்கு கமிஷன் எது அதிகமாக கிடைக்குமோ அதை வந்து அவங்கள மேலே புஷ் பண்ணி சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லோக்கல் மார்க்கெட்ஸில். நம்ம பேர் சொல்லலை, பயப்படாதீங்க. நான் வந்து இப்போ புதுசாக ஒன்று நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வீடியோ யார் ஃபுல்லாக பார்க்க போகிறா? அதில் நான் நேற்றுலேருந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னது? நான் சொல்கிறது பூரா ஓலே.
அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கேயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் கார்டுலேயே போட்டு கார்டெல்லாம் போடுறது இல்லை, அது நானே சொல்லிடுறது. நான் ஃபுல்லாக போய் தாங்க பேசுகிறேன், எனக்கு வேறு வேலையே இல்லை, கொஞ்சம் கோளாறு, அதனால வந்து ஏதாவது போய் சொல்லுவேன், மாற்றி மாற்றி பேசுவேன். அதனால இதெல்லாம் நீங்கள் அப்படியே நம்பக்கூடாது, சரியா? அதனால வந்து டெக் சேனல் வச்சுக்கிட்டு ஃபோன் வாங்காதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை வாங்காதீங்கன்னா அதுதானே ப்ரோ, என் உயிரை வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். தேவையில்லாமல் வாங்காதீங்க, அவ்வளோ. இல்லை இல்லை, சிம்பிள் ப்ரோ. நீங்கள் இப்போ சொன்னபடி பார்த்தா ஒரு X70 X80 நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்கல்ல, அப்போ நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டை பற்றி கூட மறந்துடுங்க, பிரைமரி மார்க்கெட்டில் X80 வேறு வாங்கியிருப்பாங்க. அப்போ இப்பயும் அதை வந்து பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வச்சுருந்தாரு, பார்த்தேன், நல்லா இருக்கு, சூப்பர். அது அப்டேட் நிறைய கொடுக்க முடியாது ப்ரோ, அதுக்கெலாம் அது அப்படியே கொடுக்க முடியாது. ரெண்டாவது ஏஐ அந்த அளவுக்கு இல்லை. இந்த இளவை தான் நான் வந்து OnePlus 7T Pro மெக்லாரன் வச்சுருக்கேனே, அதை ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அதில் வந்து அதுக்கு ஏஐ ப்ராசஸிங்லாம் தெரியாது, அவ்வளோலாம் ஆவரேஜ் ப்ராசஸிங். இப்போ வந்து அப்டேட்டுக்கு வருவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு வருஷமும் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பிக்சலில் வந்து 17 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னு வைங்களேன். 16 தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா 16 வந்து Android 16 IQ 12க்கு வந்து டிசம்பர் மாதம் வந்துச்சு. அதிலிருந்து ஒரு பிரச்சனையாக அவங்க வந்து பார்த்து அதுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃபைல்லாம் எடுத்து அவங்களுக்கு எடுத்து அனுப்பி ஒரு பிரச்சனையாக சரி பண்ணி எல்லா கஸ்டமர்கிட்டையும் வாங்குவாங்க. அது வாங்குறது தான் லாக் ஃபைல்லாம் வாங்கி சரி பண்ணி இப்போது, அதாவது ஏப்ரல் மே, இப்போ தான் ஃபோன் ஓரளவு ஸ்டேபிள் ஆகிருக்கு. அப்போது நான் இந்த ஃபோனை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கே 4-5 மாதம் ஆயிடுது. என்னால் வந்து அந்த Android 16 இதை வந்து என்னால் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்குள்ளே Android 17 வந்துடும் டிசம்பரில். ஆமாம் வந்துடும். இப்போ ஆல்ரெடி திருப்பி அதே மாதிரி நிறையா பிரச்சனைகளோட, அது மட்டும் இல்லை, பிரச்சனை வரவே இல்லை. S26 சீரிஸ் இருக்குல்ல, அதுக்கு இப்போ பீட்டாவே வரப்போகுது 1UI9. ஆமாம், இந்த மாதிரி வந்து எல்லாரும் போயிட்டுருக்கா. அது நான் வந்து தப்பு சொல்லலை, சாஃப்ட்வேர் அப்டேட் வரணும் தான், வந்தால் தான் நம்மளுக்கு வந்து புது ஃபியூச்சர். எங்கால என்ன வருத்தப்படுறாருன்னா, இப்போதான் நான் கஷ்டப்பட்டு லாக் எடுத்து கொடுத்து ஸ்டேபிள் ஆகி நிம்மதியாக ஒரு 5-6 மாசத்துல திருப்பி அடுத்த அப்டேட் வந்துடும். 5-6 மாதம் இல்லை ப்ரோ, இப்போயே டிசம்பர் இப்போயே ஆக்சுவலாக பீட்டா என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை, நான் அந்த அளவுக்கு பீட்டா யூஸர் கிடையாது, ஸ்டேபிள் யூஸர் தான். ஏன்னா ஸ்டேபிள்லேயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருது. அதுக்கே நான் வந்து பேக்கப் எடுத்து எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. என்னோடய கதையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், எவ்வளோ நேரம் எனக்கு பேக்கப் டைம் ஆகுதுன்னு. கம்ப்ரஸ் பண்ணி அதை பண்ணலாம், ஆனால் எனக்கு வந்து அந்த இமேஜோட குவாலிட்டி எனக்கு குறையக்கூடாது. ஆனால் என்ன தான் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி பண்ணாலும் அந்த இமேஜோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. நான் எடுத்துருக்கு ரொம்ப கிட்டக்கு போய் தான் மேக்ரோ நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா ரொம்ப கேவலமாகிடும். அதனால வந்து நான் வந்து ஃபுல்லாக தான் காப்பி பண்ணி பண்ணுறதுனால இந்த மாதிரியான டைம் கன்சியூமிங் பெரிய ப்ராசஸ். 2.0 வாங்கினது, அதாவது அவங்க ஹையர் ஸ்டோரேஜில் அட்லீஸ்ட் 3.0 கொடுத்துருக்கணும். ஏன் வந்து அந்த ஹையர் ஸ்டோரேஜ்லேயே அது கொடுக்கலன்னு தெரியல. ஏன்னா ஃபைல் சைஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்கு, நல்லா இருக்கே. எதில் எடுத்தது? இதில் தான் 4Xல சூப்பராக இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியுமா, இந்த ஃபோட்டோ வந்து நான் லாங் எக்ஸ்போஷர் வச்சு எடுத்துருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இது ஆட்டோ ஷாட் தான், எத்தனை இருக்கு பாருங்க, அது நகர்ந்து காத்துல, அவ்வளவுதான். லாங் எக்ஸ்போஷர்லாம் பண்ணால் அது வந்து இன்னும் கொஞ்சம் இது மாதிரி ஆயிரும், மில்க் மாதிரி ஆயிடும். மில்க் மாதிரி ஆயிரும். இது டீட்டெயில் வராது. நிறைய பேர் வந்து இந்த லாங் எக்ஸ்போஷரில் நம்ம அருவி கொட்டுறதெல்லாம் எடுப்போம் 4 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ்னு. அதில் என்ன ஆகுனா என்னமோ வந்து காற்று மாதிரி போயிடும் தண்ணி. இதில் வந்து என்னென்னா அல்ட்ரா வைட்ல தான் ப்ரோ மேக்ரோ இருக்குது. இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ, இது நார்மல் ஃபோட்டோ. எனக்கு நார்மல் லெவலில் பார்க்குறோன்னு நினைக்காதீங்க, அட்டாச் பண்ணி விடுங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்கு டீட்டெயில், சூப்பராக இருக்கு, டெப்த்து வேறு லெவல் போங்க அந்த கூலிங்கு. அப்புறம் இதுலேயே வந்து ஐஃபோனும் ஃபோட்டோ நல்லா தாங்க எடுக்குது. ஆனால் வந்து என்ன கம்பேரிட்ரி சைனா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணுங்க. ஆனால் என்ன இதுதான் முடிஞ்சு போச்சு ஐக்யூவில். இங்கே இருங்க, போன மாதத்தோட வேறு ஃபில்டர்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு. அதான் இது வந்து இதில் போட்டிருந்தேன், எக்ஸில் போட்டிருந்தேன். ஆமாம், ஏன்னா
எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது ப்ரோ. நான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல, அதனால இதுலேருந்து வர அவுட்புட் வந்து அந்த இருக்கிறத உள்ளபடி உள்ளதை காட்டும். அது வந்து என்னன்னா நம்ம நார்மலாக வந்து இருக்கிற இமேஜஸை வந்து லைக் பண்ணுறவங்க ஐஃபோனை வந்து ஃபோட்டோவில் இதே எப்படி இருக்கு பண்ணுவாங்க. இது பார்த்தேன் உங்கள் வீட்டில் இருந்தது. அது இன்னும் போகவே இல்லையா? அது போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குது. நான் இங்கேயே இருக்கேன்டா, நான் என்னடா உங்களுக்கு துரோகம் பண்ணேன், அந்த மாதிரியா என்னை வச்சுக்கோங்கடா வீட்லயே அப்படின்னு இங்கேயே உட்காந்துக்கிச்சு. இங்கே இருக்கு. ரைட். அது ஒரு பறவைங்க, பறக்காட்டும் போது அது பார்ஷியலி டெவலப்டு. அது வந்து ஒரு பார்ஷியலி டெவலப்டு பறவை. அதாவது அதுக்கு இதுக்கு மேலே வளர முடியல. நார்மலாக இது மெச்சூர் ஆகி இது கண்ணை சுற்றி மஞ்சளெல்லாம் இருக்கணும். இந்த இந்த மைனால அது, ஆனால் அதெல்லாம் ஆகவே மாட்டேங்குது. ரெக்கையும் பெருசாக டெவலப்லாம் ஆக மாட்டேங்குது. மேபி அதை ஃப்ரீயாக விட்டு அது வெளியே வந்து வரும்போது டெவலப் ஆகலாம். வெளியே வந்து அது பாவம் எங்கேயோ மாட்டாமல் சாகாமல் இருக்கணும்னு வந்து நம்ம இதில் ஒரு குட்டி ரூம் மாதிரி ஒன்று இருக்கும், மோட்டர் ரூம் மாதிரி. அதுக்குள்ளே வந்து உட்காந்துக்குச்சு பயந்து போய் இருட்டில். அங்கே போய் இவங்க எடுத்துகிட்டு வந்து ஆகலை. இது மெச்சூரே ஆகலை. இதுக்கு ஏதோ ஜெனட்டிக்கல் இஷ்யூ மாதிரி இருக்குது. அதனால குழந்தையாவே இருக்குது இன்னும் கூட. ஸோ அதனால நாங்களும் சரி குழந்தையா இருக்கா போகலை. ஆமாம், வளர்த்துக்கிட்டு சரி. அதனால நம்ம வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வேற பாவமாக இருக்கு இருக்கட்டும்ன்ட்டு குழந்தைங்க வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால அது பாட்டுக்கு இருக்கு. ஆனால் நல்லா ஃபன்னாக இருக்கும் ப்ரோ. இது கண்ணெல்லாம் பாருங்க, டீட்டெயில் நல்லா தான் எடுக்குது. ஆனால் ஏன் வந்து சைனீஸ் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது ஏன் ஐஃபோன் வந்து கம்மின்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது ஏன்னா அதாவது நேச்சுரலாக எடுக்கும் போது இல்ல நேச்சுரல் கலர்ஸ் யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்ல. யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஒண்ணுல ப்ரோ, இப்போ என் போட்டோ நான் வந்து எனக்கு வந்து இத பாக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து சோஷியல் மீடியால என் மூஞ்சி பாத்துக்கோங்க. என் மூஞ்சோட ஸ்கின் டோன் பாத்துக்கிட்டீங்களா? இந்த வீடியோவும் அதுல இந்த வீடியோ விடுங்க. என்னோட ஸ்கூல் டேஸ் போட்டோ, காலேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது உள்ள போட்டோ நான் வந்து ட்விட்டர்ல போட்டேன். என்னென்ன கலரே மாறிட்ட, இதான் என் ஸ்கின் டோனு. ஓகே 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 சரியா? இப்போ நான் கருன்னு ஆயிட்டேன் நல்லா. ஓகேயா? அதான் நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த மாதிரி இருக்கிற ரியாலிட்டியே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா, பலன்னு இருக்கணும் எந்த ஃபோட்டோ எடுத்தாலும். அப்போ வந்து சைனீஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்கல்ல, அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்குது. இந்த மாதிரி நேச்சுரலாக ஸ்க்ரீன் டோன் இதெல்லாம் காலேஜ் பிடிக்காது. ஆனால் என்ன ஹைலைட்னா, இப்போ இந்த அளவுக்கு மாற காரணம் என்னன்னா, வெயிலில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுறேன். இது பாருங்க ப்ரோ, இதுக்கு போகிறேன்ல சைக்கிளிங், ஆமாம் ஆமாம், அப்படியே சைக்கிளிங் போயிட்டு வந்ததுக்கு கோடு விழும். டிஷர்ட்டோட இந்த எண்டில் ஒரு கோடு இருக்கும் ப்ரோ, கருப்பாக இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? என்ன முந்தானத்தை 7 கிலோமீட்டர் போட்டுருந்தீங்க. அது வந்து ஸ்ப்ரிண்ட்டு. இன்னைக்கு வந்து 20 டெவலப் திரும்ப வரேன் திரும்ப வந்து எங்கள் ஆள் வந்து இதில் பேக் டு ஃபார்முக்கு வராரு. அதான் எனக்கு வந்து என்ன ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி தான் சைனீஸ் ஃபோன்ஸோட ஃபோட்டோஸ் வந்து எப்பயுமே ட்ராமேட்டிக்காக இருக்குது. சாதா சீனையும் எங்காலும் எலிவேட் பண்ணிடுவான். அதாவது தெருவாரத்தில் எடுக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோவை மார்வல் மூவி மாதிரி ஆக்கி விட்டுருவான் சைனீஸு. அதனால எல்லாருக்கும் பிடிச்சிருது. அதில் ஒருத்தர் சொன்னார், அதில் தான் ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஃபோன்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் ட்ராமேட்டிக் ஆக்கிடுது. ஆனால் எங்கள் ஊர் 10 வருஷம் கழிச்சும் அந்த மாதிரி மாறல. இந்த ஃபோட்டோவில் தான் அப்படி இருக்குது. எனக்கு உண்மை மொத்தம் என்கிட்ட மெமரியில் இல்லை. நான் வச்சிருக்கிறது எல்லாமே ஓவர் ப்ராசஸ்டு ஃபோட்டோ. இதெல்லாம் நினைக்கும் போது தான் நான் பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். 535ல் வந்து ஒரு 3000-4000 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். உண்மையாக 535ல் என்ன கலர் இருக்கோ அதுதான் காட்டு. ஆமாம், அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சேச்சுரேஷன் இருக்காது. மைக்ரோசாஃப்ட் ஃபோன், நோக்கியா ஃபோன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சேச்சுரேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன, நம்ம இவ்வளோ இந்த மாதிரி கலர் கம்மியாலாம் பார்க்கவே மாட்டோமே, சீரியஸாக பார்த்ததே இல்லையே, மறந்து போச்சோ நம்மளுக்கு அப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த இடத்த நான் இப்போ ஒரு ஓப்போ, விவோ, ஷாமி ஃபோனில் எடுத்தேன்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும் ப்ரோ. அது வந்து சென்சாரும் கொஞ்சம் பெருசு. சென்சார் பெருசு மட்டும் இல்லை ப்ரோ, அல்ட்ரா வைடு அவங்களுக்குலாம் டம்மி தான். இது அல்ட்ரா வைடு. ஓகே, ஓவரா எக்ஸ்போஸ் ஆக்கி கையெல்லாம் வேற மாதிரி காட்டுறாங்க. இவன் அப்படி காட்ட மாட்டான். இருட்டை வந்து பகலா காட்டுறாங்க, இல்லைன்னா ஈவினிங்காக காட்டுறாங்க, நைட்டாக காட்டல. இதில் வந்து இவங்கிட்ட ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா இதுதான், இந்த லென்ஸ் ஃப்ளேர். அது வந்து ஆப்பிளில் இருக்க ஒரு பெரிய சாபக்கேடு. அது சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஆமாம், மற்றபடி ஒரு ஃபோனா டிஸ்பிளே அதெல்லாம் வந்து வின் ப்ரோ. அதெல்லாமே சாம்சங் கிட்ட தான் வாங்குறாங்க. ஆமாம், சாம்சங். பிக்சல் பாருங்க, பிக்சல் 11 வந்து இன்னும் கிரேசியான டிஸ்பிளே இருக்குங்கிறாங்க. சாம்சங் பேனல் தான். ஆமாம், ஐக்யூ 15லேயும் சாம்சங் பேனல், அது பேனல் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு ஐக்யூ 15ல். இனிமேல் சும்மா ரகரகமாக பேனல் இறக்குறான் சாம்சங். கோடு இல்லாதுன்னு நம்புவோம், அவ்வளோதான். ஆமாம், சரி, அடுத்த டாபிக் நம்ம பேசுவோமா? இல்லை ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கா? அடுத்த டாபிக் இன்னும் எத்தனை இருக்குது?
நிறையா இருக்குது. நம்ம சம்மரை பற்றி இருக்குது, அதுக்கடுத்தது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி பேசியாச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி இருக்குது, முக்கியமாக இந்த ஓட்டு ஏன் போடுறோம் அது சம்மந்தப்பட்டது இருக்குது. அடுத்தது வந்து நம்ம இப்படியே நம்ம நாடு இருந்துருமா இல்லை வந்து ஏதாச்சும் உட்படுறதுக்குண்டான வழிகள் இருக்கா அது சம்மந்தப்பட்டது இருக்குது. அடுத்தது அந்த பெட்ரோல் ப்ரைஸ் கேஸ் ப்ரைஸ் ஏறுது அது பற்றி இருக்குது. கடைசியாக ஒரு வருஷமாக வந்து கடைசி ஒரு வருஷத்தில் ஒரு 8 மாதமாக நான் சுகர் கட் டயட்டில் இருக்கேன். அதோடைய இது வந்து என்ன இல்லையா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் நம்ம பேசுன மாதிரி இருக்குது. ஆமாம், உண்மைதான். ஷார்ட் பிரேக் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுள்ளது சிவபரணி, ராஜா கண்ணன். பாய்.